பனி படர்ந்த கைலாய மலை உச்சியில் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். பிரபஞ்சமே அவரில் அடங்கி அவரும் பிரபஞ்சத்தில் கரைந்து போயிருந்தார். பார்வதி தினமும் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி மலர் கொய்து சிவனுக்கு மாலை தொடுத்தாள். தியானத்தில் இருக்கும் அவர் முன் அந்த மாலையை வைத்து அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருப்பாள். நாட்கள், மாதங்கள், வருடங்கள் என காலம் கரைந்தது. ஆனால் சிவனின் தியானம் கலையவில்லை. உணவின்றி பனியிலும் வெயிலிலும் கடுந்தவம் புரியத் தொடங்கினாள். அவளுடைய தவத்தின் வெப்பம் பிரபஞ்சத்தையே சூடாக்கியது. இறுதியாக அந்த பக்தியின் கணம் சிவனை தொட்டது. மெல்ல அவர் கண்கள் திறந்தன. தனக்கு முன் எலும்பும் தோளுமாக, ஆனால் கண்களில் மாறாத காதலுடன் தவம் செய்யும் பார்வதியை பார்த்தார். அவள் அன்பின் ஆழத்தை சோதிக்க எண்ணினார். ஒரு முதியவர் வேடத்தில் பார்வதியிடம் சென்றார். பெண்ணே, யாருக்காக இந்த கொடிய தவம்? அந்த சிவன் ஒரு சுடுகாட்டுவாசி, பாம்புகளை அணிபவன். அவனுக்காகவா உன் வாழ்க்கையை வீணாக்குகிறாய் என்று கேட்டார். பார்வதி கோபத்துடன் நிமிர்ந்தாள். என் சிவனா அப்படிப்பட்டவன்? அவன் அன்பின் வடிவம், பிரபஞ்சத்தின் ஆதாரம். அவனை பற்றி பேச உனக்கு தகுதியில்லை. இந்த இடத்தை விட்டு அகன்று போ என்று கர்ஜித்தாள். அவளுடைய உறுதியான அன்பை கண்டு சிவன் புன்னகைத்தார். தன் சுயரூபத்தை காட்டினார். 1000 கோடி சூரியன்கள் ஒருங்கே உதித்தது போல கைலாயம் பிரகாசித்தது. சிவனை கண்ட பார்வதியின் கண்கள் ஆனந்த கண்ணீரை சொரிந்தன. பார்வதி, உன் அன்பு உண்மையானது. அது இந்த பிரபஞ்சத்தையே வெல்லும் சக்தி கொண்டது. நான் உன்னை ஏற்கிறேன் என்றார் சிவன். அந்த நொடியில் கைலாயம் முழுவதும் மலர் மழை பொழிந்தது. தேவர்கள் வாழ்த்தினர். சிவனும் பார்வதியும் இணைந்தனர்.